இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை சார், இன்னைக்கு மேட்ச் நடக்கிறப்ப என் ஒய்ஃப் கூட நான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்படி நான் இப்போ கதிர், எப்படியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அதுக்குள்ள நம்ம வந்துடலாம். இங்க பாருங்க, நானே உங்களை அகாடமியில் ட்ராப் பண்ணிடுறேன். ப்ளீஸ் கதிர். கதிர், சாரு கூப்பிடுறாருல, வேலை தான் முக்கியம். நீ போயிட்டு வா. எப்படியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1 hour ஆகும். நீ அதுக்குள்ள வந்துடலாம். நீ போயிட்டு வா கதிர். சரி, நான் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். அதுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டா நீ கான்ஃபிடென்ட்டா விளையாடு. சரியா? நான் வந்துடுறேன். சரி. பத்திரம். தனா, நீ எப்படியாவது போட்டியில ஜெயிச்சு உன் அப்பா கிட்ட உங்க கல்யாண நாளுக்கான ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. சரியா? தனா, ஆல் தி பெஸ்ட் தனா. என்னம்மா தனா? தேங்க்ஸ் மாமா. ஆல் தி பெஸ்ட் மா. மாமா, சித்தப்பா. ஜெயிச்சிருமா. தேங்க் யூ. அசத்திரணும். என்ன ரகுராம், பொண்ணு ஜெயிக்க போறத பார்க்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க போல. ஆனா இன்னைக்கு உன் பொண்ணு ஜெயிக்க போறதில்ல. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டலாமா? அங்க பாத்தியா? புவனேஸ்வரி பெரியப்பா கிட்ட திமிர பேசிட்டு இருக்கா. சோ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லா பதவியும் ரிசைன் பண்ணிட்டு ஒரு சாதாரண ரகுராமா வீட்டுக்கு போக போறேன். தனா ஜெயிக்க மாட்டான்னு நீ கனவு காணலாம். அதை யாரும் தடுக்க போறதில்ல. ஆனா நீ கண்ட கனவு நடக்காதுங்கிறத போட்டி முடியறப்போ நீயே தெரிஞ்சுக்குவ. நான் கனவு காண்றவதான், ஆனா அதை நிறைவேற்றி காட்டுறவன். இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுறேன். தனா, சொல்லுமாயா. தனா, நீ வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். நீ நார்மலாவே இல்லையே, ரொம்ப பதட்டமா இருக்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? கதிர் ஏன் இன்னும் வரல? நானும் கதிரும் தான் வந்தோம். திடீர்னு கேஸ் ஏஜென்சில எமர்ஜென்சியா ஒரு வேலை வேற இருந்துச்சு. நான் தான் அவனை அனுப்புனேன். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா அவன் வந்துடுவான். தனா, எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. சரி, நீ ஜெயிக்கணும், அத மறந்துடாத. சரியா? சரி மாயா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். காதல்ன்ற போர்வையில நீங்க கல்யாணம் பண்ணி இந்த கஷ்டம்லாம் தேவையா உங்களுக்கு? காதல்ன்ற போர்வையா? தனாவை உண்மையாவே காதலிச்சேன் சார். அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கதிர்? ஏஜென்சில நீங்க பார்ட்னரா சேர்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் அவங்க தானே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மீதி பணத்தையும் அவங்க தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க காதல்ன்ற பேர்ல அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். கதிர், நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க ஒய்ஃபால தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க இல்லனா நீங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, அதோட நீங்க நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதா சொல்லி அவங்கள நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க.
நீங்க அந்த நல்ல வாழ்க்கையை உங்களால ஒரு நாளும் கொடுக்க முடியாது கதிர். ஒரு மனைவியோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் ஒரு டெலிவரி பாயா உங்களால நிறைவேற்ற முடியாது கதிர். இல்லை சார், இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சுன்னு மாத்தி மாத்தி பேசுறது நானா இல்ல நீங்களா? நாங்கள் என்ன பேசணும்? உங்க ஒய்ஃப் வந்து பணம் தரேன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து பணத்தை திருப்பி கொடுங்கன்னு பேசுவீங்க. மறுபடியும் உங்க ஒய்ஃப் வந்து இல்ல இல்ல நாங்க பேலன்ஸ் பணத்தை தந்துருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் பணம் கைக்கு வந்த பாடு இல்லையே. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் நீங்க தான் கதிர், நான் இல்ல. நான் கூட வேணும்னே அப்படி நடந்துக்கல சார். சொன்ன நேரத்துக்கு பணம் வந்து சேரல, அதுக்குன்னு இப்படியா இன்சல்ட் பண்ணுவீங்க? என்ன கதிர், கோவம் வருதா? கையில பணம் இல்லைன்னா கோவம்லாம் வரக்கூடாது கதிர். இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், உங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன், உங்க ஒய்ஃபுக்கு கூட தான் பிரயோஜனம் கிடையாது. வயசுல பணம் சம்பாதிக்காதவனுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது கதிர். அந்த மரியாதை உங்களால உங்க மனைவிக்கும் கிடைக்காது, உங்க மாமனார் குடும்பத்துக்கும் கிடைக்காது. நான் சொல்லிட்டேன், பாவம் உங்க ஒய்ஃபு சொல்றதில்ல, அவ்வளவுதான். போதும், தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க பணம் வந்து சேரும். என் மனைவியை எவ்வளவு மரியாதையோட வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னம்மா ரகுராம் இப்பவே டயர்ட் ஆயிட்டாரு? பைரவி இன்னும் ஒரு செட் வின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அந்த சீட்டு அவருக்கு சொந்தமா இருக்காது. கார்த்திக், யார தேடிக்கிட்டு இருக்க? இவ தோத்து போறத பாக்குறதுக்கு அவளோட அன்பு புருஷனை காணுமே. இருந்தானா அவனை டீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். தனா, என்ன தானா நீ இங்கேயே தோத்துருவ போல இருக்கு. உன்னை பெரிய பிளேயர்னு நினைச்ச. 10 லட்சம் ரூபாய் பேசுனது வேஸ்ட் போல இருக்க. உன்னை பெரியப்பா உசுருக்கும் மேல நம்பிட்டு இருக்காரு தானா. அவர் நம்பிக்கையை நீ காப்பாத்தலன்னா இந்த ஜென்மத்துக்கும் அவரு உன்னை ஏத்துக்கவே மாட்டாரு.